ஜோதிகா ஏன் கால் பண்றா? பேசாம போன் அட்டென்ட் பண்ணாம விட்டுறலாமா? இல்ல வேண்டாம். வீட்டுல நடந்ததை பத்தி கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஹலோ ஜோதிகா. அக்கா எங்க இருக்கீங்க? நான் இங்கதான் இருக்கேன். பரவாயில்ல, சொல்லு ஜோதிகா. சொல்லுங்கக்கா, எங்க இருக்கீங்க? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? நான் வீட்டு விட்டு போயிட்டு இருக்கேன் ஜோதிகா. அக்கா என்னாச்சுக்கா? வீட்டை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல, மறந்துட்டீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும்க்கா. ஆனந்த் அண்ணா இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். அக்கா முதல்ல நீங்க வீட்டுக்கு போங்க, நானும் வந்துடுறேன். எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுல பேசிக்கலாம். இல்ல ஜோதிகா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் வீட்டுக்கு போனா பிரச்சனை என்ன அதிகமாகும் ஜோதிகா. நான் இப்படி புருஷனையும் குழந்தையும் தேடாம அந்த வீட்டுல உட்காந்துட்டே இருக்கிறது ரொம்ப தப்புன்னு என் மனசாட்சி உறுத்துது. அக்கா அந்த வேலையை அப்பா பார்த்துப்பாரு, முதல்ல நீங்க வீட்டுக்கு போங்க. இல்ல ஜோதிகா, இல்ல நான் போறேன். சரி அப்படியா, போங்க. இன்னும் 15 நிமிஷத்துல இந்த ஜோதிகா செத்துட்டான்னு உங்களுக்கு தகவல் வரும். வந்து எனக்கு ஒரு மாலையை போட்டுட்டு போங்க. ஐயோ ஜோதிகா, என்ன பேசுற நீ? அக்கா சத்தியமா சொல்றேன், நான் ஏதாவது செஞ்சு என் உயிரை விட்டுருவேன். நீங்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னா மட்டும்தான் நான் இந்த முடிவு எடுக்க மாட்டேன். ஐயோ ஜோதிகா, ஜோதிகா என்ன நீ ரொம்ப தர்ம சங்கடப்படுத்துற. அக்கா உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால தாங்கிக்க முடியாது. அது எங்க அம்மா செஞ்சாலும் சரி, இல்ல எங்க மாமா செஞ்சாலும் சரி, தப்பு தப்பு தான். அவங்க யாருக்கு உங்களை வெளியே போக சொல்றது? இவங்க சாப்பிடுற சாப்பாடையே நம்ம புடுங்கிட்டோம். அக்கா நீ வீட்டுல இருக்கிற பிரச்சனையை விட நீ வீட்டை விட்டு வெளியே போனேன்னு வச்சுக்கோ, பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்பா நிம்மதியா இருக்க மாட்டாரு, பாட்டி மனசு உடைஞ்சு போயிடுவாங்க, அண்ணா அப்செட் ஆயிடுவாங்கக்கா. அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டை வந்து 2 பேரும் நிரந்தரமா பிரிஞ்சிருவாங்க. எல்லாத்துக்கும் மேல நானும் உயிரோட இருக்க மாட்டேன்க்கா. ஆனா நீ இருந்தா இது எதுவுமே நடக்காது. எனக்கா சொல்றேன். ஐயோ இங்க பாரு ஜோதிகா, நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல. நீ சொன்ன எல்லாத்தையும் நான் யோசிச்சு பாத்திருக்கேம்மா. ஆனாலும் நான் வீட்டுல இருக்கிறத விட வெளியே போறதா சரின்னு தோணுது. நான் மறுபடியும் வீட்டுல இருக்கிறதுன்னா உங்க எல்லாரோட நிர்பந்தத்துக்காக தான் இருக்கணும். அக்கா நீங்க விரும்பி இருந்தாலும் சரி, விரும்பாம இருந்தாலும் சரி, நிர்பந்தத்துல இருந்தாலும் சரி, மொத்தத்துல நீங்க எங்க கூட இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ நீங்க வீட்டுக்கு போறீங்களா இல்லையா? சொல்லுங்க அக்கா, வீட்டுக்கு போறீங்களா இல்லையா? வீட்டுக்கு போறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் அப்புறம் பேசுறேன்க்கா. சொல்லுமா ஜோதிகா. சரிம்மா, நான் உடனே கிளம்பி போறேம்மா. டேய் ஆனந்த், நல்ல காரியம் பண்ணடா. நீ போன் பண்ணி ஜோதிகாவுக்கு சொன்னது நல்லதா போச்சுடா. அவ பூமிகாவை போன் பண்ணி சமாதானப்படுத்திட்டாளாம். வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்கா. வா கூட்டு வரலாம். வா. சரி வாடா, வாங்க போலாம்.
சாரிப்பா, என்னால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். முதல்ல கார்ல ஏறுமா, எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்து வைக்கிறேன். இப்ப நடந்த சம்பவம் மாதிரி இனிமே நடக்காம நான் பாத்துக்கிறேன். இது ஏன் சார்பா நான் உனக்கு கொடுக்கிற ப்ராமிஸ். ஆமா பூமிகா, என் புள்ள சார்பா நானும் அதைத்தாமா சொல்றேன். வாமா வாமா, வீட்டுக்கு போலாம். கார்ல ஏறுமா. வாமா வா. வாமா, வந்து கார்ல ஏறு. வாமா சொல்றாங்கல்ல அக்கா வண்டியில வா. ஏறுக்கா. ஏறுமா. ஹலோ, மரியாதையை இந்த இடத்தை விட்டு எல்லாரும் போங்க. சொல்றதை கேளுங்க சார், போங்க. ஒண்ணு தங்கத்தை வெளியில வர சொல்லு. செலவு வெளியில வர சொல்லு. ஏடி, வெளியே கூட்டு வாயா. வெளிய வா. தள்ளுங்க. தள்ளி போயா. போங்கம்மா. வாங்க சார். ஏமா பின்னாடி போங்க. போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. போங்கம்மா. பின்னாடி போப்பா. பொன்னுரங்கம் ஒழிக. கைது செய், கைது செய். சிலை கடத்தல அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சார், உங்க மனைவி அர்ச்சனா கலெக்டரா இருக்காங்க. அவங்க செல்வாக்கு பயன்படுத்தி தானே நீங்க சிலையை திருடுனீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க சார். சிலை கடத்தலுக்கு உங்க மனைவிக்கு தொடர்பு இருக்கா சார்? ப்ளீஸ் சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார், ஏன் அமைதியா இருக்கீங்க? தொடர்பு இருக்கா? இல்ல சார், தயவு செஞ்சு சிலை கடத்தல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் திருமதி அர்ச்சனாவின் கணவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் கிராமத்தில் உள்ள பழமையான வேதகிரீஸ்வரர் கோயிலிலிருந்து ஐம்பொன் சிலைகளை கடத்தி வந்ததாக திருமதி அர்ச்சனாவின் கணவர் திரு பொன்னுரங்கத்தை போலீசார் கைது செய்தனர். விசாரணைக்காக அவர் காவல் நிலையம் அழைத்து வரப்பட்ட போது சிலை கடத்தல் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர் பதில் அளிக்காமல் சென்றதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திடீரென அவர் மீது தக்காளிகளையும் முட்டைகளையும் வீசினர். போலீசாரின் தடைகளையும் மீறி பொதுமக்கள் பொன்னுரங்கத்தை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அக்கா, பொன்னுரங்க மாமா ஒண்ணுமே தெரியாத அப்பாவி. இது வேணும்னே யாரோ செஞ்ச சதி திட்டம் தாங்க இது. இது யாருன்னு மட்டும் தெரிஞ்சா அவங்கள நான் கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துருவேன். அது எனக்கும் தெரியும் முத்து. குற்றவாளிகளை தண்டிக்க எவ்வளவோ வழி இருக்கு. சிலை கடத்தல் வழக்குல என்னையும் மாமாவையும் சிக்க வச்சு அவங்க தப்பிச்சிடலான்னு கெட்டவங்க நினைக்கிறாங்க. அவங்கள நான் தப்பிக்க விட மாட்டேன். சட்டத்துக்கு முன்னாடி அவங்கள நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுப்பேன். பொன்னுரங்கண்ணா தான் சிலைய திருடிட்டாருன்னு போலீஸ் உறுதியா சொல்றாங்களே. அப்படி இருக்கும்போது வேற யார் இதுல சம்பந்தப்பட்டு இருக்க போறாங்க? எங்களுக்கும் ஒரே கவலையா தான் இருக்கு. ஏ ரோஜா, பொன்னுரங்க மாமா ஜெயில இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நடிக்காதீங்க.
என் மாமா மட்டும் திரும்பி வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் உங்களை. கெட்டவங்களை அழிக்கிறதுக்கு சில நேரங்கள்ல நல்லவங்க கூட துன்பம் பட வேண்டியிருக்கு. ஆனா இது கொஞ்ச நாள் தான். நீதி நம்ம பக்கம் தான் இருக்கும். குற்றவாளிகளை கூண்டோட நான் கைது பண்ணுவேன். யாரும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நல்ல வேலைம்மா, அருமையான காரியம் பண்ண. நீ மட்டும் அந்த காரியத்தை பண்ணல, நான் அந்த பிள்ளைக்கா பையன் ஹரிஷ் கிட்ட தோத்துருப்பேன். என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஆனா ஆமாம்மா, ஜோதிகாவை பரதநாட்டியம் ப்ரோக்ராமுக்கு கூட்டிட்டு போறதுக்காக அந்த ஹரிஷ் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். உன் கூட ப்ரோக்ராமுக்குலாம் அவன் வரமாட்டா. ஜோதிகாவை நானும் ஷாப்பிங் போக போறோம், 5 நிமிஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்து பாரு அப்படின்னு நான் சவால் விட்டு வந்திருந்தேன். நல்ல வேலைமா, அந்த நேரம்னு பார்த்து உனக்கு மயக்கம் வந்துருச்சுன்னு நீ ஜோதிகாவுக்கு ஃபோன் பண்ண. இதுதான் சாக்குன்னு உடனே அவளை பைக்ல உட்கார வச்சுக்கிட்டு அவளும் நானும் ஜோடியா கிளம்பணுமா. நானும் அவளும் ஜோடியா பைக்ல கிளம்புறத பார்த்துக்கிட்டு அந்த ஹரிஷ் பையன் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டான். அப்பா மா, என் சவாலை நான் ஜெயிச்சிட்டோமா. ஆமா, எப்படிமா கரெக்டா அந்த நேரம் பார்த்து மயக்கம் வர மாதிரி நடிச்ச? அட பாவி, அப்ப எனக்கு நிஜமாவே மயக்கம் வந்துடுச்சுடா. நான் நடிக்கல. அப்படியா? அப்போ இது நிஜமான மயக்கம்னு சொல்றியா? பொய்யா சொல்றேன்? சரி, உனக்கு ஏன் திடீர்னு மயக்கம் வந்தது? எல்லாம் அந்த பாழா போன குறி சொல்றவளால. என்னமா சொல்ற? ஜோதிகா உன் காதலை ஏத்துக்குவாளா மாட்டாளான்னு, உனக்கு கிடைப்பாளா கிடைக்க மாட்டாளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு குறி சொல்றவகிட்ட ஜோசியம் பார்த்தேன்டா. உன் மனக்குறைய சொல்லுதாயி. என் பையன் ஒரு டாக்டருமா. அவன் பேரு மதன். அவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணான். ஆனா அந்த பொண்ணோட வாழறதுக்கு அவனுக்கு பிடிக்கல. இப்போ பிரிஞ்சிருக்கான். இந்த சமயத்துல வேறொரு பொண்ணை பார்த்து விரும்புறான். அந்த பொண்ணு அவனுக்கு அமையுமா அமையாதா? இந்த கல்யாணம் நடக்குமான்னு கொஞ்சம் சோழி போட்டு பார்த்து சொல்லுங்களேன். பார்த்து சொல்லுங்கம்மா. இதுக்கு எதுக்குமா சோழி போட்டு பார்க்கணும்? நானே சொல்லிடுறேன். நீ கேக்குறது தப்புமா. உன் பையன் இன்னொரு பொண்ண நினைக்கிறது ரொம்ப தப்பு. தொட்டு தாலி கட்டினவளுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறது பெரிய பாவம்மா. அது செய்யக்கூடாது. உன் பையனை அவன் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ சொல்லுமா. அதுதான் நல்லது. போமா, எந்திரிச்சு போமா. அதுக்கு இல்லம்மா, அவனுக்கு பிடிச்சமான ஒரு பொண்ணோட வாழணும்னு ஆசைப்படுறான். வாழ்க்கை ஒரு தடவை தானம்மா. அவன் இஷ்டப்படுற மாதிரி வாழ்ந்துட்டு போட்டுமே. நான் நினைக்கிறது தப்போ சரியோ, இப்ப அந்த பொண்ணோட அவனுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா? கல்யாணம் நடக்குமான்னு சோழி போட்டு பார்த்து சொல்லுங்க. சரி, உங்க தலையெழுத்த பாத்திரலாம். கடவுளே, நல்ல வார்த்தை சொல்லணும். சொல்லுங்க. நல்லா சொல்றேன், கேட்டுக்க. சொல்லுங்க. இந்த கல்யாணம் நடக்குமா? நடக்காது. என்னம்மா இப்படி சொல்றீங்க? ஏன் நடக்காது? ஆமா, நீங்க நினைக்கிறது நடக்காது. நான் குறி சொன்னா தப்பாது. இந்த பாருமா, நீயும் மகனும் எடுத்த முடிவை கைவிட்டுருங்க. மீறி முயற்சி பண்ணீங்க. என்னம்மா ஏன் இப்படி பாக்குறீங்க? நீயும் மகனும் இது வரைக்கும் தப்பான பாதைக்கு போயிருக்கீங்க. போனது போதும், திரும்பி வந்துடுங்க. சுத்தி வளைச்சு பேசாதீங்க. சுருக்கமா சொல்லுங்க. கல்யாணத்துக்கு நாங்க முயற்சி பண்ண என்ன நடக்கும் அது சொல்லுங்க. நீயும் உன் மகனும் ஜெயிலுக்கு போவீங்க.
கிளம்புமா. காலங்காத்தால வந்து ச்சே, மொத போனியே இப்படியா? மோசமான போனியா இருக்கு. வேற இடத்த தான் மாத்தணும். அவ சொன்னதை கேட்டதுல இருந்து எனக்கு தலை சுத்தலும் மயக்கமும் வந்துடுச்சு. அப்படியே படபடப்பும் பயமும் ஏற்பட்டுடுச்சுடா. அதனாலதான் நான் ஃபோன் பண்ணேன். அட என்னம்மா நீ இந்த காலத்துல போய் குறி ஜோசியன்னு சொல்லிக்கிட்டு, எனக்குலாம் அதுல நம்பிக்கையே கிடையாது. இங்க பாருமா, ஜோதிகாக்கும் எனக்கும் இடையில ஒரு நல்ல தொடர்பு ஏற்பட்டிருக்குமா. ஜோதிகா என் பக்கம் வந்துருவான்னு எனக்கு நல்லா தெரியுது. இப்ப அவளுக்கு அந்த ஹரிஷ் மேல எந்த ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாது. சரியான நாடகம் போட்டு கரெக்டா ஜெயிச்சிருக்கமா. ஜெயிக்கணும்டா, நீ ஜெயிக்கணும். அதான் உன் அம்மாவுடைய ஆசை. ஜோதிகா காதல்ல நீ ஜெயிக்கணும். சொல்லு காஞ்சனா. லால், டிவி நியூஸ் பாத்தியா? நானும் இவ்வளவு நேரமா அந்த நியூஸ பார்த்தா ரச்சிட்டு இருந்தேன். எந்த சேனல்ல பார்த்தாலும் பொண்ணு ரங்கத்தை பத்தி தான் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. பொண்ணு ரங்கத்தை பத்தி மட்டும் இல்ல, அர்ச்சனாவையும் சேர்த்து கிழின்னு கிழிக்கிறாங்க. பொதுமக்கள்லாம் அர்ச்சனா வீட்டு வாசல்ல வந்து அர்ச்சனா ஒழிகன்னு சொல்லி ரகலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஊரே அர்ச்சனாவை பார்த்து காரி துப்புது. அவளால வெளியில தலை காட்ட முடியல. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு லால். லால், குடும்பமே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. அதுங்க அழுது முடிக்கிறதுக்குள்ள நம்ம பிசினஸ் பேசி முடிச்சிடலாமா? கண்டிப்பா. ஏதோ சிங்கப்பூர் பார்ட்டின்னு சொன்னியா, அவங்கள உடனே வர சொல்லு. சிங்கப்பூர் பார்ட்டி தானே, இப்பவே வர சொல்றேன். எங்க வர சொல்லணும்?